அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 25/12/2024 காலை 6 மணி நிலவர வானிலை அமைப்பு. வானிலை அமைப்பை பார்ப்பதற்கு முன்பு அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். நேற்றைக்கு தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி, அதாவது தமிழக கரை அருகே நீடித்துக் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழக கரை அருகே நீடித்து வருகிறது. குறிப்பாக சொல்லணும்னா கிட்டத்தட்ட சென்னைக்கு சற்று கிழக்கு புறமாக ஒரு தோராயமாக 170 கிலோமீட்டர் அளவுக்கு அப்படின்ற மாதிரி மையம் கொண்டுள்ளது. இதன் காரணமாக இந்த மழைப்பொழிவானது எப்படி அப்படின்றது, இதோட தன்மையை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இந்த நிகழ்விற்கு தற்பொழுது எங்கெங்கிருந்து காற்று வருது அப்படின்றத பார்க்கணும் நம்ம. அதாவது வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றானது வட துருவத்தில் இருந்து தரையிறங்கி அப்படின்ற மாதிரி தாய்லாந்து மற்றும் அப்படின்ற மாதிரி கரை அருகே வர அந்த வடகிழக்கு காற்று மற்றும் வட இந்திய காற்று இது வடகிழக்காக அப்படின்ற மாதிரி பயணிக்கிறது. இதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிழக்கு காற்றானது பார்த்தீங்கன்னா அந்த தாய்லாந்து கம்போடியா பகுதிகளில் நிலைவரும் அந்த தீவிர தாழ்வு பகுதியில் கட்டுப்பாட்டலாக வச்சிருக்குன்னு சொல்லலாம். அடுத்தபடியாக நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து பயணிக்கக்கூடிய அந்த வெப்பநீராவி காற்று இதற்கு கிடைக்கப்பெறலை. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இது சுமத்ரா தீவு அருகே இருக்கக்கூடிய அந்த நிகழ்விற்கும் மற்றும் தென் அரைக்கோளத்தில் உள்ள தீவிர நிகழ்விற்கு பயணிக்கிறது. அதால் அதுக்கு வெப்பநீராவி காற்று கிடைக்கப்பெறவில்லை. இப்போ வடமேற்கில் இருந்து வரக்கூடிய அந்த குளிர்ந்த வெப்பநீராவி காற்றானது ஓரளவுக்கு அப்படின்ற மாதிரி இந்த நிகழ்வுக்கு கிடைக்கிறதால சற்று தீவிர காற்றுத்தாழ்வு என்ற நிலையிலிருந்தே அப்படின்ற மாதிரியே சற்று பொறுமையாக செயலிழக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கிறது. இது வரும் மணி நேரத்தில் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி செயலிழந்து தமிழக கரை அருகே ஏறும். அதாவது வட தமிழகத்திலிருந்து டெல்டா கரை வரைக்குமே 27 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அது எந்த இடத்துல வேணாலும் எப்படி வேணாலும் ஏறலாம். ஏன்னா அது அதான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இது ஒரு வளிமண்டல சுழற்சியாக அப்படின்ற மாதிரி அது பரப்பில் அகன்று விரிந்து அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும். இது அப்படி வரும் சூழ்நிலையில் கண்டிப்பாக இன்றைக்கே பார்த்தீங்கன்னா நேற்றை போல் சென்னையில் எப்படி ஒரு மேகமூட்டத்துடன் தூரலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதே ஒரு சீதோஷ நிலை இருக்கக்கூடும். இரவில் குளிரின் தாக்கமானது அதிகரித்து காணப்படும். அதே இப்போ இந்த நிகழ்வு கிட்ட நெருங்க அப்படின்னும் பொழுது கடலோரங்களில் அதிகாலை அல்லது நள்ளிரவு, அது இந்த மாதிரி நள்ளிரவுக்கு பின் அதிகாலையில் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவானது ஆங்காங்கே இருந்து உள் மாவட்டங்களில் வெப்ப உயர்வுக்கு பிறகு அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி இருக்கும். 26, 27 தேதியில் நம்ம ஒரு மிதமானது முதல் அளவான மழையை எதிர்பார்க்கக்கூடும். அதாவது வெப்பம் எந்த இடத்துல அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு மழைப்பொழிவு இருக்கக்கூடும். இப்போ இந்த நிகழ்வு அந்தளவுக்கு மழைப்பொழிவு தராது அப்படின்றது நம்ம ஏற்கனவே சொல்லிவிட்டோம்னா, அதாவது பரவலாக ஆங்காங்கே ஒரு மிதமான மழைப்பொழிவாக அப்படின்ற மாதிரி இருந்து ஓரிரு இடங்களில் ஒரு கனமழை அப்படின்ற மாதிரின்றது நம்ம நிலைப்பாடு என்று சொல்லியிருக்கோம். அதுபோலவே இப்போ தற்பொழுது இந்த புகைப்படத்தை பார்த்தா நமக்கு தெரியும், அந்தளவுக்கு ஒரு பெரிதாக ஒரு மேகம் உற்பத்தி அப்படின்ற மாதிரி நம்ம அதில் பார்க்க முடியாது. இந்த நிகழ்விற்கு பார்த்திங்கன்னா அந்த வறண்ட குளிர்காற்று மட்டுமே வர்றதால அந்த குளிர்காற்றானது வெப்பமடையும் போது நமக்கு மழை பொழிவு அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறாங்க அந்த ஒரு விஷயம். ஸோ அதனால தான் அந்த மிதமானது அளவான மழை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் அடுத்தபடியாக அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்வு 29, 30 அப்படின்ற மாதிரி 31 தேதிகளில் மழை தரக்கூடிய ஒரு நிகழ்வானது அது எந்த அளவுக்கு வடக்கு நோக்கி முன்னேறி வருதோ அந்த அளவுக்கு நமக்கு வட உள் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு எட்டி பிடிக்கும் என்று சொல்லியிருக்கிறோம். இப்போ வரைக்குமே சென்னைக்கு அவ்வப்போது ஓரிரு நாட்கள் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கொடுத்தாலும் அது இந்த புதுச்சேரிக்கு தெற்கு பகுதியாக அப்படின்ற மாதிரி எடுத்துக்கொள்ளும் பொழுது உள் மாவட்டங்களில் தென் கடலோரங்கள் மற்றும் தென் உள் மாவட்டங்களில் மத்திய உள் மாவட்டங்களில் நல்ல ஒரு கனமழை பொழிவாக அப்படின்ற மாதிரி இருக்கும் வாய்ப்பு தெரிகிறது. இப்போ இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அடுத்த நிகழ்வு அப்படின்றது, அதாவது இந்த நிகழ்வு ஏன் அது தெற்கு நோக்கி சற்று அப்படின்ற மாதிரி வரும் என எதிர்பார்க்கப்படுறது பார்த்தீங்கன்னா, மேற்கிலிருந்து அரபிக்கடல் வழியாக ஒரு உயரழுத்தம் வரக்கூடும் என்று நம்ம எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த உயரழுத்தம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மும்பை கரை அப்படின்ற மாதிரி மேலே குஜராத் வழியாக அப்படின்ற மாதிரி மத்திய இந்திய நிலப்பகுதியில் மையம் கொண்டு அந்த உயரழுத்தத்தின் தாக்கமானது தமிழகம் மற்றும் வட இலங்கை வரைக்குமே அப்படின்ற மாதிரி அவரோட தாக்கம் இருக்கக்கூடும். அது 31 தேதி வரைக்குமே அப்படின்ற மாதிரி நீடிக்கிறதால அந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா சற்றே அப்படின்ற மாதிரி வர அப்படின்னும் போது மழைப்பொழிவு தெற்கு நோக்கி தள்ளப்படும் அப்படின்னும் பொழுது எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா இது சுழற்சியானது ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை மற்றும் அதற்கு அடுத்த நிலை அப்படின்ற மாதிரி எட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதால இதுக்கு அந்தளவுக்கு போராடக்கூடிய ஒரு சக்தி இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் அது இலங்கைக்கு தெற்கு புறமாக தென்கிழக்கு புறமாக நீடித்து அப்படின்ற மாதிரி சூழலக்கூடும். ஆனால் அது தீவிரம் அடைந்தாலுமே அது அந்தளவுக்கு வடக்கு அப்படின்ற மாதிரி அது ஏன்னா அடுத்த அந்த உயரழுத்தம் அவ்வளோ ஒரு தீவிரமாக இருக்க மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ அதன் காரணமாக அது அந்தளவுக்கு முற்பட்டு வர வாய்ப்பு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு 31 வரைக்குமே தென் உள் மாவட்டங்கள் ஒரு இடங்களில் மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இப்போ அடுத்த நிகழ்வு இப்படி இருக்க பட்சத்தில் அடுத்தது ஜனவரி முதல் வாரத்தில் ஒரு நிகழ்வு வருதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த நிகழ்வானது கண்டிப்பாக அது தீவிர நிகழ்வாக இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது ஆய்வில் அவ்வப்போது எந்த அளவுக்கு அது ஆய்வு தீவிரம் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அது கண்டிப்பாக அனலைஸ் பண்ணி எந்த மாதிரி மழைப்பொழிவு அப்படின்றது, ஏன்னா கடல் சார்ந்த வெப்பநிலைகளும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஏதுவான ஒரு சூழ்நிலையாகவும்
அந்த நிகழ்விற்கு வந்து பார்த்திங்கன்னா குளிர்விக்கும் காற்றும் கிடைக்கும், கிழக்கு காற்றும் கிடைக்கக்கூடிய ஒரு வகையில், மற்றும் நிலநடுக்கோட்டு தெற்கு பகுதியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு காற்றும், இப்படி காற்றின் அனைத்து காற்றும் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையாக அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அந்த நிகழ்வு வந்து தீவிரமடைகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதுன்னு நம்ம எதிர்பார்க்கப்படுகிறது. இது எந்த அளவுக்கு வடக்கு வரும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ அது அடுத்தடுத்த நாட்களில் அந்த ஒரு அப்டேட்ஸ் கொடுப்பாங்க கண்டிப்பாக. இப்போ இந்த நிகழ்வு எந்த மாதிரி மழைப்பொழிவு அப்படின்றது நம்ம ஏற்கனவே சொல்லிச்சு. அதாவது இந்த தமிழகத்திற்கு பரவலாக அப்படின்ற மாதிரி இந்த மழைப்பொழிவு வளிமண்டலத்தில் இருக்கிறதால ஒரு மேகமூட்டத்தோடு அப்படின்ற மாதிரி இப்போ இன்னைக்கு தீவிர நிகழ்வு இப்போ நம்ம கரையருகே இருக்கிற நிகழ்வால் அப்படின்ற மாதிரி. அதனால தான் நான் எந்த மாவட்டத்தின் பேரையும் குறிப்பிடாத காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த நிகழ்வால் தமிழகத்தில் பரவலாக எங்கேயாவது ஆங்காங்கே இப்போ ஒரு மிதமானது ஒரு கனமழை இருக்குது அப்படின்ற மாதிரி. அதனால தான் நான் வந்து எந்த மாவட்டத்தையும் குறிப்பிட்டு சொல்லலை. அடுத்த நிகழ்வு அப்படின்றது தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கனமழை பொழிவாக எதிர்பார்க்கப்படும். இன்னும் ஒரு நாட்கள் அப்படின்ற மாதிரி பொறுத்துட்டாலே அடுத்த நிகழ்வானது வந்துடும் கண்டிப்பாக. இப்போ வரைக்குமே நம்ம கொடுக்குற ஒரு அப்டேட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் கொடுத்துட்ருக்கிறது. கண்டிப்பாக எதுவும் இது வரைக்கும் மாறுபடலை. நம்ம சொல்லிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. நம்ம வார்த்தைகளும் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி இந்த இதில் அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்லலை இது வரைக்கும். இந்த நிகழ்வு வடக்கு போகும் தெற்கு வரும் அப்படின்றத சொன்னோம். அதுலேயும் வந்து நிலைப்பாட்டில் நம்ம வந்து இப்போ வரைக்குமே கரெக்டாக இருக்குது. மழைப்பொழிவானது வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வரும்பொழுது நல்ல ஒரு கனமழையோ அதீத கனமழையோ மிரட்டு மழையோ அப்படின்ற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நம்ம சொல்லியாச்சு. இந்த நிகழ்வில் ஒரு மிதமானது அளவான மழை அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்குமே சொல்லிட்டு இருக்கோம். ஓரிரு இடங்களில் கனமழை இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளோட நிலைப்பாடாக இருக்குது. அடுத்த நிகழ்வு கண்டிப்பாக தென் மாவட்டங்களுக்கு டெல்டா மாவட்டங்களுக்கும் நல்ல கனமழைன்னே சொல்லலாம். அடுத்து 2020 ஆண்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச அடுத்தடுத்த நிகழ்வுகள் உருவாவதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குது. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதை நான் வந்து இப்போ நான் அனலைஸ் பண்ணி பார்த்தபடி தெற்கு ஆசிய கடல் பகுதிகளும் மற்றும் தென்சீன கடல்கள், அதாவது பசிபிக் பெருங்கடல், அந்த பிலிப்பைன்ஸ் கரையை பகுதிகள் அப்படின்ற இடமெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெப்பமான ஒரு பகுதியாக தான் தற்பொழுது வரை இருக்கிறது. அதாவது ஒரு நிகழ்வுகளை உருவாக்குவதற்கான ஒரு சூழ்நிலையாகவும் மற்றும் அதோட காலநிலைகளும் வந்து பார்த்திங்கன்னா காரணிகள் வந்து கண்டிப்பாக ஏதுவாக தான் தெரிகிறது. அடுத்தடுத்த நிகழ்வுகளை உருவாக்கி கொண்டே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இப்போது இது இது எந்த மாதிரி மழை கொடுக்கும் அப்படின்றது நம்ம வந்து இன்னொன்று நம்ம எதிர்பார்க்கணும். இப்போ தற்பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வின்டர் சீசன்ஸ் ஆரம்பமாகிறதால உயரழுத்தங்கள் வந்து அதிகமாக வரக்கூடும். இது எந்த அளவுக்கு அந்த உயரழுத்தத்தெல்லாம் தாண்டி அப்படின்ற மாதிரி வரும்பொழுது தான் நமக்கு நிகழ்வானது மழை அந்த காற்று குவிப்பு அப்படின்ற மாதிரி ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் அப்படின்ற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இது எந்த அளவுக்கு, ஆனால் நிகழ்வுகள் வர்றது உறுதி. ஆனால் இது எந்த அளவுக்கு வரும் அப்படின்றத பார்க்கணும். இது குளிர் அலை வந்து தாக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து நிலநடுக்கோட்டு பகுதியிலே பயணித்து அப்படின்ற மாதிரி செல்லும். ஸோ இது எந்த அளவுக்கு முன்னேறும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். நிகழ்வுகள் வந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் உருவாவதற்கு ஒரு சூழ்நிலைகள் இருப்பதை நம்ம மனதில் வச்சுக்கணும். எப்போ வேணாலும் மழைப்பொழிவு அப்படின்றது இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரி அந்த ஜனவரி பிப்ரவரிலாம் பார்த்திங்கன்னா இந்த வின்டர் சீசன் போனதுக்கு அப்புறம் நல்ல ஒரு மழைப்பொழிவு அப்படின்றது அவ்வப்போது இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலையோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள். வானிலை எப்பொழுதும் மாறுதலுக்குட்பட்டது. நன்றி.